ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறோம், யாருன்னு தெரியாது. நீங்கள் ஒரு பொண்ணு. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் போலீஸா இருக்கிறாங்க. நேற்று ஒரு மிஸ்டு கால் வந்துச்சு. யாராக இருக்கும் தெரியலையே. நான் வேறு சோஷியல் மீடியாவில் வேறு வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அங்கங்கே தேடும் நம்ம நம்பரெல்லாம் கிடைக்கிது. பொண்ணாக இருந்தால் பேசலாம், பையனாக இருந்தால் பேச வேண்டாம். ஓகே, இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். ட்ரூ காலர்லேயும் போட்டு பார்த்தாச்சு, அதுலேயும் ஒரு அளவையும் காணும். சரி, நாம் வந்துட்டு ட்ரை பண்ணிடுவோம் கைஸ், போய் பார்ப்போம். அட்ரா நாக்கம்ப வச்சுருந்தாலும் பிடிக்கும். தாலாட்டா, தாலாட்டுங்குது. என்ன ப்ரோ, மிஸ்டு கால் விட்டா எடுக்க மாட்டீங்களாங்க? மிஸ்டு கால் விட்டாங்கல்ல, ஓ நேற்று விட்ட மிஸ்டு காலா? பிஸியாக இருப்பாங்களோ? இன்னொரு தடவை கூப்பிட்டு பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரிங்டோன்லாம் வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்தா காலாட்டுலாம் பொண்ணாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? நேற்று இந்த நம்பர்லேருந்து எனக்கு மிஸ்டு கால் வந்தது. சரி, எப்போ வந்துச்சு? நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். இல்லையே, வரதுக்கு வாய்ப்பு இல்லையே. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் எங்கேருந்து? நீங்கள் தான் எனக்கு மிஸ்டு கால் விட்டீங்க, நீங்கள் தான் வந்து சொல்லணும் நீங்கள் யார் அப்படின்னு. இல்லை, வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதாவது ப்ரொமோஷன்ட்டு ஏதாவது ஃபோன் கால் இது வரும், அப்படி இது வந்திருக்குமோன்னு நினச்சேன். இல்லை, வரதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. நான் எதுவும் கால் பண்ணலையே. கால் பண்ணலையா? ராங் நம்பரா இருக்கும். இல்லைங்க, கரெக்ட் நம்பர் தான், பேசுங்க. அதான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டோம்ல, வச்சுடுங்க. இல்லைங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க. உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே பேசுனீங்கன்னா பரவாயில்ல. நான் யாருன்னு தெரியுமா? என் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறோம், யாருன்னு தெரியாது. நீங்கள் ஒரு பொண்ணு. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் போலீஸா இருக்கிறாங்க. பேசு, நீ ஏன் போனை கட் பண்ணிட்டேன்னா நல்லது. கேக்குதா? கேக்குது. ஆ, சரி, அப்போ இருந்துட்டு போகிறாரு. உங்களுக்கு பேசுறதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? போலீஸ் ஒய்ஃப்னு சொல்றேன், இருந்தா இருந்துட்டு போறான். உனக்கு எவ்வளவு திமிரு ராஸ்கல். இப்ப எத்தனை பேர் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஹலோ, அலையறலாம் இல்லை, சும்மா. ஹலோ, என் நம்பர் உனக்கு யார் கொடுத்தா? நீங்கள் தான் மிஸ்டு கால் வந்தது, அதான் நான் திரும்பி கூப்பிட்டேன். ஃபோன் பண்ணல, நான் ஃபோன் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி எனக்கு ஃபோன் வந்துச்சு? நீ எங்க ஏரியாக்காரனா இருப்பேன்னு எனக்கு தோணுது ராஸ்கல். உனக்கு எவ்வளவு, நீ எங்க இருந்தோ என் நம்பர் எடுத்திருக்கிற. இல்லை, நான் உங்கள் ஏரியாக்காரன்லாம் இல்லை. சரி, நீங்கள் ஒன்றும் வேண்டாம், அப்படியே மெசேஜ், அப்படியே வாட்ஸ்அப்பு, அப்படியே ஃபோன் கால், அப்படியே பேசுங்க. ஏன் கல்யாணமானவனா என்ன பேசக்கூடாதா? ரூல்ஸ் ஏதாவது இருக்கா என்ன? பொறுக்கியா நீனு? வெக்கமா இல்ல? மெசேஜ் போடுவோம்னு சொல்லிட்டு இருக்கிற. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போய் இப்படி ட்ரை பண்ணு, சரியா? என்கிட்ட இப்படி வச்சுக்கிடாத. இல்ல, உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் ஒழுங்கு மரியாதையா போனை வச்சிடு, இல்லன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் ஜெயில போய் கம்பி என்ன வேண்டியது இருக்கும். உனக்கு சின்ன பையன் வார்னிங் கொடுக்குறான். இல்ல, நான் சின்ன பையன்லாம் இல்ல. இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் எப்பயுமே வந்து எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக பேசிடுவேன். நான் வந்து பையன் எடுத்தானா வந்து கட் பண்ணிவிட்டு வேறு வேலை பார்க்கல போகலாம் அப்படின்னு இருந்தேன். சரி, ஒரு ஏதோ பொண்ணு இது என்ன எடுத்ததுன்னா பேசலாம்னு நினைத்தேன். பரவாயில்ல, நீங்கள் ஆண்டி ஆகிக்கிறீங்க, எனக்கு ஓகே தான். உங்களுக்கு என்ன? ஏன் இப்படி பார்க்குறா? அசிங்கமா கேட்பேன், எத்தனை பேருட அப்படி ஆயிரீங்க? வெக்கங்கட்டவனுங்களா?
என்னது பையனா ஹலோ ஹலோ எடுத்தா கட் பண்ணிடலாம், பொண்ணா எடுத்தா பேசலாமா? நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல? அறிவில்ல உனக்கு? நேரம் காலத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு போக வேண்டியதானே? எதுக்கிட்ட அப்படி தேவையில்லாம எல்லாம் போன் பண்ணிட்டு இப்படி இது பண்றீங்க? இதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா பின்னாடி எவ்வளவு ப்ராப்ளம் வரும்னு? மனுஷன் தானே நீ எல்லாம் காலேஜ் பக்கம் போனியா இல்லையா? ஏன் இருக்கிறது ஒரு லைஃப், இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? இருக்கிறது ஒரு லைஃப்னா அது உன் ஏரியாவோட வச்சுக்கோ, சரியா? சரி இருங்க, நான் வந்து இப்படி வந்து அடுத்தவங்க ஹலோ லைஃப்ல வந்து இப்படி ப்ளே ஹலோ பண்ணாத. நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, அதனால் நான் ஒரு பேசின 2 செகண்ட்லேயே நான் வந்து உங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் நான். நீ எனக்கு மட்டும் அடிக்ட் ஆன மாதிரி தெரியல, நீ பல பேர்கிட்ட பேசி அடிக்ட் ஆன மாதிரி இருக்கு, சரியா? ஏன் அப்படி இல்லைங்க, நான் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா. உனக்கு இப்ப என்னதான் பண்ணணும்? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஏன் வந்து சும்மா எனக்கு போர் அடிக்கும்போது சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் பேசுனீங்கன்னா பரவாயில்ல. ஹலோ, கால் கட் ஆயிடுச்சு. நிஜமாலுமே கால் போயிருக்குமோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஐயோ ஐயோ நவீனு முடிஞ்ச என்னாச்சுன்னு தெரியலையே. திரும்ப ஃபோன் பண்ணலாமா? சும்மா தான் ஏதோ கலாய்ச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாமா? கேட்டு பார்ப்போமா? ज्या व्यक्तीस आपण कॉल केलेला आहे ती सध्या इतर कोणाशी बोलत आहे. आपण प्रतीक्षा करू शकता. யாருக்கு இது? ஆத்தா கீதாங்க இருக்குது. ப்ரெசன்ட் ஆத்தா, பாஸ்ட் ஆத்தா, ஃபியூச்சர் ஆத்தான்ட்டு இருக்குது. ஐயோ, ज्या व्यक्तीस आपण कॉल केलेला आहे ती सध्या इतर कोणाशी बोलत आहे. இந்தியும் தெரியல, ஒரு இளவு மயிரும் தெரியல. करू शकता किंवा போச்சு. ஐயோ, ஃபோன் பண்ணால் எடுத்து தொலை மாட்டேங்கிறாங்களே. இலை ज्या व्यक्तीस आपण ஐயோ call ஐயோ, केलेला आहे சோழி முடிஞ்சது நவீனு. வச்சுட்டு கம்மில் இருக்காம எப்படி எப்படி அட்ரஸ் எடுப்பாங்க? ஃபோன் நம்பரு, ஆதார் கார்டு நாசமாக போச்சு. ஐபி அட்ரஸ்ஸு அதுக்கு மேலே வேற ஒரு ஃபோனில் போட்டு பார்த்து இது வந்து பண்ணணும். ஐயோ ஐயோ, ஃபோன் பண்ணோடனே எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஐயோ, ஹலோ ஹலோ, சொல்லுங்க. நான் தாங்க ஃபோன் பண்ணல. தெரியுது, சொல்லுங்க. நானும் ஒரு 2-3 தடவை ஃபோன் பண்ணேன், நீங்கள் வந்து எடுக்கலை. ஏதாவது ஸ்டேஷனில் இது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களோ அவசரப்பட்டு அப்படி இப்படின்லாம் வந்து நான் வந்து ரொம்ப நினச்சிட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கவா என்ன? இல்லை இது நான் வந்து சும்மா ஒரு ஒரு யூடியூப்காக ஒரு ப்ராங்க் வீடியோ மாதிரி டைரெக்டாக வந்து கஸ்டமருக்கே ஃபோன் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணுற மாதிரி பண்ணேன். பையனாக வந்தானா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். நீங்கள் பொண்ணாக இருக்குங்காட்டி கொஞ்சம் அப்படியே பண்ணிக்கிட்டேன், சரிங்களா? சும்மா ஒரு ப்ராங்க் மாதிரி நான் வீடியோ மாதிரி நான் பண்ணேன். பட் இருந்தாலும் உங்கள் வாய்ஸ் வந்து நல்லா இருக்குது. சரி சரி, இப்ப என்ன பண்ணணும்? இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ ஃபைனலாக வந்து என்ன தான் சொல்ல வரீங்க? ஃபைனலா என்ன பண்ணணும்னு நீயே சொல்லிடு. நீ ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு தானே கால் பண்ணிருக்கிற. இல்லை இல்லை ஒண்ணா இல்லை எடுத்தா எப்படி பண்ணணும், எப்படி பேசணும்னு பிளான் பண்ணிருக்கல. நீயே சொல்லு நான் என்ன பண்ணணும்னு. இல்லை, நான் வந்து என்ன சொல்லணும்னா சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு டாக், ஒரு மெசேஜ் அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்லியா பேசலாம், பட் பேசலாம் நிறுத்திக்கலாம். அதே சொல்லுங்க. என்ன பண்றீங்க? இல்லை நீங்கள் வந்து ஓகே சொன்னோன்னே நான் வந்து ஒரு டான்ஸ் நான் தான்.
ம். சொல்லுங்கள் நீங்கள். அப்புறம் உங்க பேர் என்ன? பேரெல்லாம் இதுக்கு பேர் வேண்டாம். பேரெல்லாம் வந்து ரிஸ்க் ஆயிருக்கு. பேரெல்லாம் வேண்டாங்க. இல்ல நான் எதுக்கு கேக்குறேன்னா, என் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை ரிலேட்டிவா இல்ல ஒருவேளை எங்க ஏரியாவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். இல்லை இல்லை, எனக்கு சத்தியமாக யாரும் தெரியாது. நானும் வந்து சும்மா ஒரு குட்டாம்போக்கில் வந்து நம்பர் போட்டேன். ஆக்சுவலாக வந்து மிஸ்டு கால் வரவே இல்லை. சரி நானே ஒரு 10 நம்பர் டைப் பண்ணி சரி டைரெக்டாக வந்து ஒரு ப்ராங்க் வீடியோ மாதிரி போடலான்னு சொல்லிட்டு நான் போட்டேன். இல்ல இது எப்படின்னா எப்போதுமே இதே ஒரு தொழிலா வச்சிருக்கீங்களா இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை இல்லை இல்லை, தொழில் இல்லை இல்லை, இது சும்மா ஒரு ஒரு டைம் பாஸ், ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னுக்காக கடைசியாக நாங்கள் சொல்லிடுவோம். அதாவது வந்து இது வந்து சும்மா இதுக்காக பண்ணது அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லிடுவோம். ஓகே ஓகே. உங்களுக்கு மேரிட் ஆயிடுச்சா? இல்லை இல்லை இல்லை, ஆகலை. ஓ, இதுக்கும் லவ் ஏதாவது? இல்லை, நோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நான் இதான் சாப்பிடணும்.